வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கத்தின் கீழ் இயங்கும் சீர்காழி மனவள கலைமன்ற அறக்கட்டளையின் திருவெண்காடு தவ மையத்தின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா, தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்களின் ஜெயந்தி விழா மற்றும் மனைவி நல வேட்பு நாள் ஆகியன முப்பெரும் விழாவாக திருவெண்காடு மேலவீதியில் வேளா இல்லத்தில் 1/9/2024 ஞாயிறு அன்று மாலை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. திருமதி எஸ். வித்யா, திருமதி ஏ. லதா, திருமதி எம். ஹேமலதா ஆகியோர் இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாட நிகழ்ச்சி ஆரம்பமானது. துணை பேராசிரியர் திருமதி ஜி. அபிராமி தவம் நடத்தினார். ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு என். திருமேனி அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார். சீர்காழி மனவள கலைமன்ற அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் பேராசிரியர் திரு என். சுரேஷ்கோபு அவர்கள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார். சீர்காழி மனவள கலைமன்ற அறக்கட்டளையின் மூத்த நிர்வாகி பேராசிரியர் திருமதி ஏ. செல்லம்மாள் அவர்கள் சிறப்பு தம்பதியாக அமர்ந்திருந்த லயன் கோ. சிவகுமார், சித்ரா தம்பதியினர், டாக்டர் எஸ். ஜெயச்சந்திரன், புனிதா தம்பதியினர், ஆர். நடராஜன், சுகந்தி நடராஜன் தம்பதியினர் மற்றும் 30க்கும் மேற்பட்ட தம்பதியினருக்கு மனைவி நல வேட்பு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். இதில் கலந்து கொண்ட தம்பதியினர் அனைவரும் முதலாவதாக காப்பு கயிறை கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் கட்டிக்கொண்டனர். பின்னர் மாலைகளை மாற்றிக்கொண்டனர். இதனை அடுத்து கணவன் மனைவி இருவரும் அமர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கைகளை பற்றி கொண்டு தங்கள் திருமணம் முடிந்ததிலிருந்து இதுவரை நடந்த இனிமையான நினைவுகளை நினைத்து மகிழ்ந்தனர். தம்பதியினர் நேருக்கு நேர் அமர்ந்து தங்கள் கைகளை சேர்த்து வைத்து கொண்டால் காந்த பரிமாற்றம் நடக்கும். திருமணம் நடந்த நாள் முதல் கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் செய்தவற்றை நினைத்து பார்த்ததன் மூலம் அவர்களுக்கு இடையே அன்பு அதிகரிக்கும். இந்த நிகழ்ச்சிகளை சீர்காழி மனவள கலைமன்ற அறக்கட்டளையின் மூத்த நிர்வாகி பேராசிரியர் ஏ. செல்லம்மாள் அவர்கள் சிறப்பாக நடத்தி வைத்தார். அவரது உரையில் உலக சமுதாய சேவா சங்கம் மகரிஷி அவர்களின் துணைவியார் பிறந்த நாளான ஆகஸ்ட் 30ஆம் தேதி மனைவி வேட்பு நாளாக கொண்டாடப்படுகிறது என்று விளக்கங்களை தெரிவித்தார். குடும்பத்தில் அனைவரையும் மகிழ்வித்து தானும் மகிழ்வதில்தான் பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது என்று தெரிவித்தார். அடுத்து இந்த ஆடவர் யோகா மையத்தை வாடகை இல்லாமல் வழங்கி வரும் தமிழாசிரியர் லயன் கோ. சிவகுமார் அவர்கள் யோகா செய்வதன் மூலம் நமக்கு ஏற்படும் பலன்களை எடுத்துரைத்தார். அனைத்து பணிகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்த திருவெண்காடு குடும்ப நல மருத்துவர் டாக்டர் எஸ். ஜெயச்சந்திரன் அவர்கள் கணவன் மனைவியர் ஒருவருக்கொருவர் எப்படி விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்று சிறப்பாக எடுத்துரைத்தார். அவர் தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்கிறார் என்றும் தினமும் சிரசாசனம் செய்கிறார் என்பதும் அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்க வைத்தது. ஊராட்சி மன்ற தலைவி சுகந்தி நடராஜன் மற்றும் அவரது கணவர் நடராஜன் ஆகியோர் சிறப்புரை நிகழ்த்தினர். சீர்காழி அறக்கட்டளையின் முன்னாள் செயலாளர் எம். முனியசெல்வி முருகேசன் அவர்கள் தனது குடும்பத்திற்கு ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் மகரிஷியின் அருளால் தீர்ந்தது என்பதை எடுத்துரைத்தார். பின்னர் விழா பற்றிய மகளிர்களின் கருத்துக்களை தெரிவித்தனர். முதலில் டாக்டர் எஸ். ஜெயச்சந்திரன் அவர்கள் துணைவியார் ஜே. புனிதா அவர்கள் திருமண நாளை அனைவரும் பகிரும் இது போன்ற நிகழ்வு சிறப்பாக இருந்தது என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர் திருமதி சு. சித்ரா, ஊராட்சி மன்ற தலைவி திருமதி சுகந்தி நடராஜன், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் திருமதி உமா மகேஸ்வரி, தலைமை ஆசிரியர் திருமதி ஹேமலதா ஆகியோர் நிகழ்ச்சி பற்றிய தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தனர். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் எம். சந்திரசேகரன் அவர்கள் நன்றியுரை நல்க விழா இனிதே நிறைவேறியது. வருகை புரிந்த அனைவருக்கும் இரவு சிற்றுண்டி அளிக்கப்பட்டது. திருவெண்காடு ஆடவர் மகளிர் தவ மையத்தின் இருபால் மெய்யன்பர்களும் விழாவை ஏற்பாடு செய்து இந்த தவ மையத்தின் பொறுப்பாசிரியரும் சீர்காழி மனவள கலை மன்ற அறக்கட்டளையின்
செயலாளருமாகிய பேராசிரியர் ஆர்.கே. கோபாலகிருஷ்ணன் விழாவை ஒருங்கிணைத்து நடத்தினார். திருவெண்காடு தவ மையம் ஆடவருக்கு காலை 5 மணி முதல் 7 மணி வரையிலும், மேலவீதி வேளா இல்லத்திலும், மகளிருக்கு மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை திருவெண்காடு ஊராட்சி ஒன்றிய பள்ளியிலும் மனவள கலை யோக பயிற்சிகள் சிறப்பாக நடைபெறுகிறது. இந்த விழாவை சிறப்பாக நடத்திய இறையருளுக்கும் குரு அருளுக்கும் நன்றியை சமர்ப்பிக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த பதிவை லைக் செய்யவும், உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.